மழைநீர் வடிகால் முறையாக அமைக்காததால் சென்னை அரும்பாக்கம் இந்திரா காந்தி தெருவில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் குணசுந்தரி நேரலையில் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். குணசுந்தரி, மழைநீர் வடிகால் முறையாக அமைக்காததால் அரும்பாக்கம் இந்திரா காந்தி தெருவில் மழைநீர் குளம் போல் தேங்கி இருக்கு. இதனால் அங்கிருக்கும் மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, வாகன ஓட்டிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, கூடுதல் விவரங்கள். வணக்கம் மோனிசா. வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்தே சென்னை முழுவதுமாக தினமும் அவ்வப்போது காலை முதலே மழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக நேற்றும் கனமழை என்பது பெய்தது, அதேபோல் இன்று காலையும் கனமழை என்பது பெய்தது. இதன் காரணமாக சென்னை முழுவதுமாக பல்வேறு இடங்களில் மழைநீர் என்பது தேங்கி குளம் போல் காட்சியளிக்கிறது. தற்பொழுது சென்னை அரும்பாக்கம் பகுதியில் இந்திரா காந்தி தெருவில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த தெருவானது 3 தெருக்களை இணைக்கும் பகுதியாகவும் ஒரு தாழ்வான பகுதியாகவும் இருந்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் இன்று பெய்த மழையின் காரணமாக மழை நீரானது குளம் போல் தேங்கி ஒரு காட்சி அளிக்கிறது. அந்த காட்சியை தான் நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். குறிப்பாக இந்த மழை நீரானது, அதாவது குறிப்பாக மூன்று புறம் இருக்கும் தெருக்கள் முழுவதுமாக மழைநீர் தேங்கி கிட்டத்தட்ட 200 மீட்டர் நீளம் வரைக்கும் மழைநீரானது தேங்கி ஒரு குளம் போல் காட்சி அளிக்கிறது. அந்த காட்சியை தான் நம்ம தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வழியாக குறிப்பாக இந்த பகுதியில் மட்டுமே 600க்கும் மேற்பட்ட வீடுகள் இருந்து வருகிறது. இங்கு 600க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் இதுபோன்ற பருவமழை ஏற்பட்டாலே கடந்த 10 வருட காலமாக இதுபோன்ற ஒரு அவல நிலைக்கு தான் நாங்கள் தள்ளப்பட்டு வருகிறோம். இந்த பகுதி மிகவும் தாழ்வான பகுதியாக இருப்பதனால் இதுபோன்ற ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டு வருகிறோம். இதற்காக பல முறை இவர்கள் கோரிக்கை விடுத்தும் மனுக்கள் கொடுத்தும் மாநகராட்சி தரப்பில் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் இவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக நேற்று இரவு பல்வேறு வீடுகளுக்குள் மழைநீர் என்பது போய் அவர்களுக்கான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுபோன்ற ஒரு அவல நிலைக்கு ஏன் தள்ளப்பட்டோம், ஏன் பருவமழை தொடங்குவதற்கு முன்னதாகவே இவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டார்கள் என்ற ஒரு கேள்வியும் அவர்கள் எழுப்பி வருகிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் தற்பொழுது நம்முடன் பேசுவதற்காக இணைந்திருக்கிறார்கள். அவர்களிடம் பேசுவோம். வணக்கம் மேடம். ஹலோ, நான் இந்திரா காந்தி தெருவு 9/5 இந்திரா காந்தி தெருவு ஏழுமலை என்பவர் பேசுகின்றேன். ஸோ கண்ணப்ப நகர், வெங்கடகிருஷ்ணா நகர் குடியிருப்போர் நல சங்கத்தில் அட்வைசராக இருக்கின்றேன். ஸோ எங்கள் பகுதியில், அதாவது வெங்கடகிருஷ்ணா நகர், இந்திரா காந்தி தெருவு, கவிதா தெருவு, ஸோ பள்ளமான ஏரியாவாக இருக்கிறதுனால ஸோ 2 ஸ்கொயர் கிலோமீட்டர் தண்ணி வெஸ்ட் அரும்பாக்கத்தில் இருக்கிற வெஸ்ட் அரும்பாக்கத்தில் உள்ள 2 ஸ்கொயர் கிலோமீட்டர் சர்ஃபேஸ் வாட்டர் பூரா எங்கள் தெரு வழியாக வந்து ஸோ கெனால் மாதிரி ஒரு வாரத்திற்கு தண்ணீர் தேங்கி நிற்கிறது, ஸோ நாங்கள் பலமுறை அதிகாரிகளிடம் எடுத்து சொல்லியும் ஸோ இதோ பார்க்குறேன்னு சொல்லுகின்றனர். இன்னும் மற்றும் முதியோர்கள், நிறைய வயதானவர்கள், குழந்தைகள் எல்லாரும் இவ்விடத்தில் வசிப்பதனால் கொசு தொல்லைகள் அதிகமாக இருக்குது. மருத்துவமனைக்கு செல்வதற்கு எந்த விதமான வழியும் இல்லை, தண்ணீர் தேங்கி உள்ளதால். ஸோ கொசு தொல்லையும் அதிகமாக இருக்கிறது. இதை கவனத்தில் கொண்டு சீக்கிரம் எங்களுக்கு விடிவு காலம் பிறக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். சரி, இப்ப என்னன்னா இங்க இந்த பகுதியில மழைநீர் வடிகால் என்பது அமைச்சிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி தண்ணி நிக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கு? வணக்கம் மேடம். நான் வந்து சந்திரன் சொல்லிட்டு கண்ணப்ப நகர், வெங்கடகிருஷ்ணா நகர் குடியிருப்போர் நல சங்கத்துல செயலாளராக இருக்கிறேன். ஏன்னா இந்த பகுதியில் வந்து இப்ப சாம்பு வாட்டருக்கு எடுக்கிறதுக்காக பெரிய டெண்டர் விட்டுருக்காங்க. ஒரு பெரிய ஒர்க்கே நடந்திருக்கு. ஆனாலும் அந்த ஒர்க் நடந்த பிறகும் எங்களுக்கு 30-40 வருஷமா இந்த இடத்துல தண்ணீர் இங்க இருந்ததுனால இந்த தண்ணீர் வடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, எடுக்க வேண்டிய இடத்துல எடுக்காம, எடுக்கக்கூடாத பள்ளமான இடத்துல எடுத்துட்டு எங்க தண்ணி போகலையோ அந்த இடத்துல விட்டுட்டு இந்த பள்ளமான இடத்துல எடுத்துட்டு இருக்கிறாங்க. இது எடுத்ததுனால என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா மக்களுக்கு தான் பாதிப்பு. இப்ப பாருங்க, ஏற்கனவே 40 வருஷமா நாங்க பார்த்துருந்தோம். இப்ப இந்த சாம் மேட்டர் ஆரம்பிச்ச பிறகு இதை விட டபுள் மடங்கா இப்ப நாங்க பாதிக்கிறதா இருக்குது. ஏன்னா அதனால வந்து ஒரு பிரயோஜனமும் இல்ல. எடுக்க வேண்டிய இடத்துல எடுக்கணும். ஏன்னா சம்பந்தமா கோடி கணக்கு கவர்மெண்ட் செலவு பண்ணுது. ஆனா அந்த செலவுக்கு ஏற்ற மாதிரி அதிகாரிகள் வந்து சரியான முறையில அதை பராமரிக்கிறதும், அந்த கான்ட்ராக்டர்கிட்ட சரியான முறையில அவங்க வேலை வாங்காததுனாலையும் இப்ப பாருங்க, இந்த தெரு பாத்தீங்கன்னா, இந்த தெருவில் ஏற்கனவே இந்த தெருவில் பாத்தீங்கன்னா
குளம்போல நிக்கும். இப்ப மழை விட்டு 3 மணி நேரம் மேல ஆகுது. இப்ப நல்ல சூரிய வெளிச்சமும் இருக்குது. இருந்தாலும் இந்த இடத்துல தண்ணி வெடிஞ்சு பாருங்க, வடியில. ஏன்னா தண்ணி போக வேண்டிய இடத்துல எடுக்காம தண்ணி நிக்கக்கூடிய இடத்துல பள்ளம் எடுத்து சாமி எடுத்துக்கிறாங்க. இதனால எங்களுக்கு வந்து பாதிப்பு அதிகமா இருக்குது. அதனால இந்த அதிகாரிங்க சரியான, நாங்க பலமுறை ரிப்போர்ட்டும் கொடுத்துட்டோம், பலமுறை சொல்லியும் பார்த்துட்டோம். எங்களுக்கு இந்த முறை ஏன்னா தண்ணி சரியான முறையில போவான்னு சொல்லிட்டு நாங்க சொல்லியிருக்கோம். ஏன்னா நாங்க பொதுமக்கள் சொல்றது அவங்க செவி சாய்க்கிறதே கிடையாது. இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டு போயின்னுக்கிற மாதிரி இருக்காங்க. இந்த அதிகாரிகளால அரசாங்கத்துக்கும் எங்க பொதுமக்களுக்கும் பயங்கரமான பாதிப்பு. இந்த பாதிப்புனால இதுக்கு அரசாங்கம் தான் இதுக்கு பதில் சொல்லணும். இதை நிவர்த்தி பண்ணி மேல் அதிகாரிகிட்ட சொல்லி இதை உடனடியா அவங்க நிவர்த்தி பண்ணாங்கன்னா மட்டும்தான் இப்ப வரக்கூடிய மழை காலத்துக்கு நாங்க ஒழுங்கா இருக்க முடியும். இல்லைன்னு என்ன பாருங்க, பெரியவங்க இந்த நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கூட பாத்தீங்கன்னா ஒருத்தர் உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸ்ல கொண்டு போறாங்க. அது வண்டி வரல, அவரை தூக்கின்னு போய் அங்க இது பண்றாங்க. ஏன்னா தண்ணியில வண்டி வரல. இந்த மாதிரி குழந்தை ஒண்ணு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பெரியவர் ஒரு பள்ளம், அந்த சின்ன பள்ளம் எடுத்து அந்த பள்ளத்துல விழுந்துட்டாரு. இந்த மாதிரி பல இடைஞ்சல் இந்த இடத்துல நாங்க 40 வருஷமா அனுபவிக்கிறோம். சரி, இந்த வருஷம் சந்தோஷமா எங்களுக்கு சாமாற்று தோன்றாங்களே சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். ஆனா அந்த சந்தோஷத்தை நிர்மூலமாக்கிட்டாங்கன்றது இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்குது. இதை மேல் அதிகாரிகள் கவனம் கொண்டு எங்களுக்கு நல்லா பண்ண நல்லதா இருக்கும். தற்பொழுது இங்கு குடியிருக்கும் மக்கள் என்ன கருத்தை தெரிவித்தார்கள் என்றால், அதாவது இங்கு இது போன்ற 40 வருட காலமாகவே இது போன்ற அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும், குறிப்பாக இந்த 3 வருட காலமாக பல்வேறு மனுக்கள் கொடுத்தும் புகார்கள் கொடுத்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும், இதுபோன்றும் பருவமழை காலங்களில் அதிக அளவில் அதாவது இதனை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பகுதியில் இருந்தும் வரும் மழைநீர் ஒட்டுமொத்தமாக இந்த பகுதியில், இது தாழ்வான பகுதியாக இருப்பதால் இந்த பகுதியில் மழைநீர் என்பது தேங்கி மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இருசக்கர வாகனங்கள் இயக்கும் போது வாகனங்கள் பழுதடைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வாகனங்களை இயக்கி செல்ல முடியாமல் தள்ளி செல்லும் ஒரு சூழலும் நிலவி வருகிறது. அதே போன்று ஏதாவது அவசர காலங்களில் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்றாலும் கூட இது போன்ற ஒரு குளம் போல் தேங்கி இருப்பதால் இதனை கடந்து செல்வதும் மிகவும் கடினமாக இருக்கிறது என்றும் இங்கிருக்கிற மக்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இங்கு மழைநீர் வடிகால் என்பது அமைக்கப்பட்டும் ஒரு பயனும் இல்லை. அதாவது மழைநீர் வடிகால் அமைக்கப்பட்டது எவ்வாறு அமைக்கப்பட்டது என்பது இங்கிருக்கிற மழைநீர், அது குளம் போல் தேங்கி இருக்கும் நீரே ஒரு சாட்சி என்றும் இங்கிருக்கிற மக்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இவர்கள் வைக்கும் ஒரு கோரிக்கை என்னவென்றால், இங்கு பள்ளம், அதாவது இங்கு ஒரு தாழ்வான பகுதியாக இருப்பதாலும் மழைநீர் வடிகால் என்பது ஒரு சரிவர அமைக்கப்படாததாலும் இது போன்ற ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். இதற்கு உடனடியாக மாநகராட்சி தரப்பில் சரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. மோனிசா. குணசுந்தரி களத்தில் இருந்து தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.